ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். டியூஸ்டே. இன்னைக்கு நான்வெஜ்லாம் செய்ய முடியாது. சண்டேவே நான்வெஜ் செஞ்சு போடல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு வெந்தயக்கீரை காரக்குழம்பு வச்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், சாதம் வேகுது, அப்புறம் வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தாங்க இருக்கும் வெந்தயக்கீரை. அது போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேங்க. இப்போ அதை இது பண்ண சாதம் வெந்துன்னு இருக்குது. கேரட் பொரியல் பண்ண போகிறேன். இன்னைக்கு சிம்பிள் சமையல் தாங்க. என்னால் இன்னும் தெரியும் உங்களுக்கு, இன்னும் சரியாகல, இருந்தாலும் சமைச்சு கட்டி தானே ஆகணும் உங்களுக்கு. அதனால் செய்கிறேங்க. வாங்க போகலாம் வெளியக்குள்ளே. இப்போ கடாயை வச்சுட்டேங்க. கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தொண்டை கரகரன்னு இருக்குது. சரியாகும்னு பார்த்தா ஒன்றுமே சரியாகலை. நானும் இது மாத்திரை போட்டு பார்க்குறேன், கஷாயம் குடிச்சு பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆகலைங்க. கடுகு போட்டுடலாம். ஏன்னா இது சின்ன குண்டால வச்சோம்னா தெரிய மாட்டேங்குது, அதனால இதில் கடாயில் வைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. தம்பி இது கல்யாணத்துக்கு போட்டு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோலாம் வீடியோலாம் சும்மா சிம்பிள் போட்டிருந்தேன். இந்த ஷார்ட் வீடியோ ரீல்ஸ் மாதிரி பாட்டு போட்டு அதை கல்யாணத்தை போட்டு இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் 2 போட்டேங்க. இப்போ வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம். பூண்டு நல்லா நிறைய தான் ஊற்றி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் சின்ன இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா சூப்பராக நல்லா செவந்து போயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வாய்ஸ் கேட்குது, ரொம்ப சத்தமே கேட்கல. இப்போ உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, சத்தம் கேட்கல. போர் 2 குடம் மட்டும் எடுத்து போய் ஊற்றுங்க. தண்ணி வெளியே வரும் ஊற்றுறதுக்கு. வெளியே காணும். ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் பாருங்க. வெளியே தண்ணி வந்துதான் பிடிச்சி ஊற்றிடலாம். இப்போ வெளியே வரல தண்ணி, உள்ளேருந்தே திரும்பி ஊற்றுறதா இருக்கு. வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம். கீரை வெந்தயக்கீரை
இது 15 ரூபாங்க கத்தை வெந்திக்கிறேன். இதுதான் இது 2 கத்தை. இப்போ வெயிலுக்கு நல்லது இந்த வெந்தயக்கீரைலாம் சாப்பிட்டோம்னா. தயிர், வெந்தயக்கீரை இதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது. அதுதான் சொல்லுவாங்கள்ல, அது கடலை எண்ணெயில் தாளிச்சுது. அது இல்லாமல் வெந்தயக்கீரை போட்ட உடனே நல்ல வாசனை. பையன் சாப்பிட மாட்டான். புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிறேன். கார குழம்பு புளி ஊற்றியே ஆகணும். ஏன்னா வெந்தய குழம்புல அது வெந்தயக்கீரை கசப்பு இருக்கும். அதனால நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்படி தட்டினா ஒரு தட்டினா காரணம். கரண்டி ரேவதியில் வாங்கினாங்க. அப்போதான் வீடியோ போடல நினைக்கிறான். போட்டேன்னா நான் போட்டுருக்கேன். எல்லாம் பூண்டு தான் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் எனக்கு சளி பிடிச்சிங்கிறதுன்றதுனால தெரியல. இதை சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அதிகமாக மாதிரி தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதுங்க இதெல்லாம் சாப்பிட்டா. அப்படி நினச்சிதான் அது கூட ஒன்றும் இல்லைங்க. தண்ணி மாற்றி கொடுத்துதான் தம்பி கல்யாணம் பண்ண இல்லைங்களா, நலங்கு வைக்க போனேன். நலங்கு வைக்க போன இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, கடகடன்னு கேன் தண்ணி கொடுக்காம இது அவங்க பழா தண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க அதான் குடிக்கிறாங்க. கேன் தண்ணி இருக்குது, சமைப்பாங்க. அது அவங்க குடிக்காங்க கேன் தண்ணி. எட்டாவது கடகடன்னு கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பிடிச்சி பார்க்காம கடகடன்னு ஊற்றிட்டேன். கொஞ்சம் தண்ணி உள்ளே போயிடுச்சு. எப்பவுமே தண்ணி மட்டும் எனக்கு மாற்றி குடிச்சா ஆகவே ஆகாது. அப்பயே காமிச்சிடும். ஒரு சின்ன ஒரு ஜூஸ் குடிச்சுனா கூட மழை நாள்லாம் சளி பிடிக்காது. வெயில் நாள் வரப்போதான் பட்டுன்னு அந்த வெயிலுக்கு ஏதாவது சாப்பிட பாருங்க குடிச்சிடும். நல்லா தான் இருந்தது. மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டேன், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப போட்டுருவேன். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டேஜில் புளி காய்ச்சி ஊற்றிடும். ஏன்னா காய் இருந்தால் தான் வேகாது. புளி ஊற்றணும். ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நேற்று கூட மீன் வாங்கிட்டு சரி குழம்பு வைக்கலான்னு தான் பார்த்தேன். உடம்பு ஒன்றும் அவ்வளோதான். கொஞ்சோண்டு தான் கரைச்சி விட்டுருக்குறேன். இப்போ கரெக்டாக திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம். அவங்க குழம்புக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான். சிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம்.
தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. திட்டமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சட்னி அரைக்கலாம். கொஞ்சோண்டு சீரக பொடி மட்டும் போட்டுக்கலாம். இருக்கு சைடில் இருக்குது, கீழே இருக்குதாங்க. சீரக பொடி போட்டுக்கலாம். நல்ல வாசனையா. அவ்வளோதான். வெந்தயக்கீரை காரக்குழம்பு ரெடி. கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எண்ணெய் மிதங்கின்னு வந்துடுச்சு பாருங்க. சூப்பரா வாசனை, மீன் குழம்பு மாதிரியே இருக்குதுங்க வாசனை. நல்லா இருக்கு. அவ்வளோதான், நல்லா இருக்கு. கீரை வந்ததுங்க, ஒரு கத்தை வாங்கிட்டு வந்தேன், சிறுகீரை. இங்கே நல்லா கீரைலாம் கிடைக்குதுங்க சூப்பரா. கேரட் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், பொரிக்கணும். அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் டைம் ஆகுதுங்க அவருக்கு. சட்னி அரைச்சி வச்சு தாளிக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தகன்னு இருக்குது. அது வாசனை மட்டும் வருதுன்னு வச்சிங்களேன் ஃபோனில், உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ ஒரு வாசனை கமன்னு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெந்தயக்கீரை வாங்கி நல்லா பூண்டுலாம் நிறைய போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லதுங்க உடம்புக்கு. கொஞ்சோண்டு ஊற்றி தொட்டு பிசைஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். சாதம் வடிச்சாச்சு. சாதம் வடிச்சிட்டேன். இப்போ வந்து கேரட் பொரியல் பண்ணணுங்க. அவ்வளோதான். வெந்தய குழம்பு, சட்னி தாளிக்கணுங்க. மணி ஆயிடுச்சு. அவருக்கு பாவம் ஊட்டம் பண்ணுங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதான், தாளிச்சுக்கோங்க. சட்னி தாளிச்சாச்சு. தோசை ஊற்றணும். கேரட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த கீரை பொரிக்கிறதுக்கு டைம் கிடையாது. இல்லைன்னா பொரிச்சிடலாம். கொஞ்சம் மணி ஆகுதுங்க, அதனால சாப்பாடு கட்டிடணும். கேரட் பொரியல் முட்டை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சட்னி தோசை ஊற்றி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு வச்சுக்கலாம். அந்த வேலை பொறுமையாக செஞ்சுக்கலாம். அது போய் செஞ்சுட்டேன். இப்போ அந்த இது மண்ணு கொட்டினியா, எரு கொட்டினியா, செடிங்களுக்கெல்லாம் எரு கொட்டினியா?
அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கீரை எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. தயிர் தயிர் தோசை ஊற்றிக்கலாம். சவுண்ட் கம்மியா சவுண்ட் கம்மியா உப்பு போட்டு தாங்க மாவு ஆட்டினேன். சும்மா மாவு காலி நேரம் ஆட்டி நல்லெண்ணெய் இது விளக்கு ஏற்றுற நல்லெண்ணெய். நீ லேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? குழம்பு ரெடி, எல்லாம் ரெடி. அவங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்று மிளகா சாப்பிட்றதுக்குள்ள நான் சாப்பாடு கட்டுவேன். சரி சரி அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. டைம் வர சாப்பாடு கட்டணும். அவ்வளோதான். சாதம் வெந்தயக்கீரை குழம்பு, கேரட் பொரியல், தோசை, சட்னி, அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.